டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுக அரசின் பொய்களையும் நாடகங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுக அரசின் பொய்களை நாடகங்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10வது மாதம் 3ஆம் தேதி அன்று திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தி இருப்பதாகவும், மேலும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நில தரவுகளை அனுப்பிய திமுக அரசு ஏலம் நடத்த எவ்வித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2024 பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் கடந்த 11வது மாதம் 7ஆம் தேதி அன்று ஏல முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடம் இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என்றும் மீண்டும் ஒருமுறை மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒருமுறை கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என திமுக அரசிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் இதைதான் சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டி 10 மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அரசாங்கம் தானே நடத்துறீங்க என்று திமுக அரசை நோக்கி கேட்டுக்கொண்டு இருந்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆனால் இதுவரை எந்த பதிலையும் சொல்லாமல் சட்டமன்றத்தில் என்று அமைச்சர் பதற்றத்தில் பேசியும் முதல்வர் மடைமாற்ற அரசியல் மட்டுமே செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தூங்குபவர்களை எழுப்பலாம், கும்பகர்ணம் போல் தூங்குவதாக நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்றும் நான் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். உண்மை மீண்டும் அம்பலப்பட்டு இருக்கிறது என்றும் மேலூர் மக்களுக்கு திமுக அரசு இழைத்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு திமுக மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் என்றும் தனது கண்டனங்களை அந்த பதிவின் மூலம் தெரிவித்திருக்கிறார்.